பண்ண முழுசா நம்புவோம் நாங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்சியில் வந்துட்டா பெரியதுன்னா சென்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எப்படின்னு தெரியுமா, வருஷத்தோடனே நான் அடித்த வீடியோ உங்களுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஆல்பமில் இருக்கும் அடித்த ஒரு வீடியோ, அது கூட நான் வீடியோவாக போட்டுருப்பேன். ஒரு ஷார்ட்ஸோ இதோ வீடியோவாக போட்டுருப்பேன். நீங்களே பாருங்க எவ்வளோ இதுவாக நான் சென்சியே இல்லாமல் வச்சேன். நான் ஆரம்பத்துலேயே ஒரு சென்சி காமிக்கணும். உள்ளே போனோம்னா ஹட்டுன்னு ஒன்று காமிக்கணும். லைட்டில் இருக்கும் ஒரு சென்சி சென்சி இருக்கும். அதை எடுத்து போட்டு அடித்தேன். 6 கில்லு நான் பாதி கில்ல தான் காமிச்சிருப்பேன். நான் தரமாக இருக்கேன். இப்போ எப்படி சென்சி கண்டுபிடிக்கிறது அப்படிதான் பார்க்க போகிறேன். இன்னும் ஒரே ஒரு கில்லு மட்டும் எனக்கு பார்த்துக்கோங்க. எப்படி அடிச்சுட்டு ஒரு 2 புல்லத்துக்குள்ளே முடிச்சுவாங்க. லோடு பண்ணி நீங்கள் அழுத்திக்கிட்டே இருந்தேன்னா அடிப்பாங்க. இப்போ நான் வெளியில் வந்துட்டேன்னா வெளியில் லாபியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு ஒரு யூஎம்பியும் ஒரு டெஸ்ட் கில்லும் எடுத்துக்கோங்க. ஒரு யூஎம்பி ஒரு டெஸ்ட் கில்லு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சென்சிட்டிவிட்டி எப்படின்னு பார்க்க போகிறேன். என்னோட படிக்கிறேன்னா ஒரு நிமிஷம் விழுகுதா மண்டையில் விழுகுது. அழுத்திப்படியாக விழுகுது எனக்கு. அது எப்படின்னா சென்சி தான் மெயினே அப்படின்லாம் இல்லை. சென்சி பெசில் சென்சி இதெல்லாம் இல்லை, நம்மளா போகிறது தான். பட் சென்சி உங்களுக்கு ஒழுங்கா சகடி போன புல்லட்டு நீங்கள் ஒரு 10 புல்லட்டாக இறக்குனீங்கன்னா ரீகாயில் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு 3 புல்லட்டா இல்லை 5 புல்லட்டா இறக்குனீங்கன்னா தரமாக இருக்கும். சென்சி அப்படியே இப்படி வெளியில் போச்சுன்னா மறுபடியும் கம்மி பண்ணிட்டே வாங்க. அப்போ பாடியிலையும் விழுகுது. ஹெட்ஷாட்டே வர மாட்டீங்கன்னா மறுபடியும் மேலே உள்ளே போயிட்டு மறுபடியும் சென்சியை அதிகமாக்கிக்கிட்டே போங்க. அப்படியே அதிகமாக்குங்க குறைச்சி பாருங்க. ஒரு சென்சி ஒன்று போய் பாருங்களேன், அது தரமாக இருக்கும். உங்களுக்கே பிடிச்சிக்கணும். நம்மளாலே சென்சி கண்டுபிடிக்க முடியுதே அப்படின்ட்டு கொடூரமாக இருக்கும். எனக்கு இல்லையா, நெட்டே கிடைக்காது. ஏன்னா எங்கள் ஊரில் நெட்டு கிடைக்காது அப்படின்ட்டாங்க. நெட்டு ஸ்லோவாகிடும். ஜீவனாவிலே உங்களுக்கு கொடூரமாக இருக்கும். கொடூரம் அதுவும் ஒழுங்கு கிடைக்காது. உட்காந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரைனிங் எடுக்கணும். அப்படி செஞ்சு ஒன்று கண்டுபிடிச்சின்னா டெய்லி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் விட்டாலும் உங்களுக்கு அந்த இதுவே போயிடும். ரிதமே போயிடும். அந்த ரிதமே போயிடும். தயவு செஞ்சு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாளில் நீங்களே பேனல் மணிக்கு அடிப்பீங்க. பேனலோட கொடூரமாக அடிப்பீங்க. பேனல் பயலு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்லாம் மறந்துவாங்க. பேனல் அப்படின்னு ரவுடிங்க கொளுத்துடுங்க பேனலுங்க அப்படின்ட்டு மறந்தே விடாங்க. கொளுத்தி விட்டோம். அப்படி கொளுத்திடும். மறுபடியும் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அந்த ரெட் ஆட்டுலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சும்மா நடுவில் உள்ளதெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள் ரெட் ஆட்னா. ஆனால் அது நீங்கள் ஸ்கோப் போடுவீங்களா, அதான் ரெட் ஆட்டு. ஸ்கோப் போடுவீங்கள அதுதான் ரெட் ஆட்டு. ஸ்கோப்பில் சிவப்புல இருக்குமா, அதான் ரெட் ஆட்டு. நீங்கள் கெனரல் மட்டும் நல்லா வச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு நீட்டாக ஆயிடும். கெனரல் மட்டும் நீங்களாக என்ன மணிக்கே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தரமாக இருக்கும். நம்ம டிஃபால்ட்டில் வச்சுருவோம். செட்டிங்ஸை டிஃபால்ட்டில் வச்சா தான் அப்படி அங்கேயே நின்றுக்கிடும்.
என் மண்டையில் தூக்குனீங்கன்னா அங்கேயே நின்றுக்கணும். ஃபுல் கண்ட்ரோலு இந்த ப்ரிசிஷியஸ் அப்படின்லாம் வச்சிங்கன்னா இதுவாகிடும். பார்த்தீங்களா, எங்களுக்கு நெட்டே கிடைக்காது. எனக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்சி கம்மியான டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. குவாலிட்டி எல்லாம் டிஸ்டன்ஸ் எல்லாமே கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ 5 பேர்கிட்ட வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 5 பேர் வச்சுக்கோங்க. ஆள் 5 பேர் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு டெஸ்ட்டுக்கு இல்லை டைப் பண்ணி வந்துட்டு அப்படியே நம்பிக்கை விழுவோம். ஒரு 2 புல்லட்டுக்குள்ளே விழுவோம். 2 புல்லட்லேயே கொளுத்திடலாம். ஃபுல்லாமே நான் இப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பார்த்தா கொஞ்ச நாள்லேயே அந்த மணிக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பாக ஆட் பண்ணேன்னா அது மணிக்கு வந்துச்சு கைஸ். இன்றைக்கி தான் நம்ம ஸ்பெஷலாக இன்ட்ரடக்ஷன்லாம் வச்சுருக்கோம். இன்ட்ரடக்ஷன் எல்லாம் வச்சுருக்கோம்ல. கொடூரமாக இருக்கும் கைஸ். லைக்ஸு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. நமக்கு அதான் வேணும். அதான் நம்ம வளர்ந்து லைவ்லாம் போட முடியும். லைவ்லலாம் ரூம் மேட்ச் இருக்குது. அந்த எல்லாரும் கலந்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க ப்ளீஸ். பற்றியில் கொஞ்ச நேரத்துலேயே தரமாக விளாட தொடங்கிட்டேன். நான் என் செல்லு தான் கோளாறாக இருக்கும். ஆனால் நான் கோளாறாக அடிப்பேன். செல்லு கோளாறு நான் நல்லா அடிப்பேன் கைஸ். ஆனால் கொஞ்ச நாளாக நானுமே விளையாடல. அதனால எனக்கு அந்த ரிதம் அந்த சென்சிட்டிவிட்டி எதுவுமே வர மாட்டேங்குது. அதோட நானாக ஒரு சென்சிட்டிவிட்டி பார்த்தேன். இந்த வீடியோ எந்த மணிக்கு எடுக்கும் தெரியுமா? யாரை இன்ஸ்பயர் பண்ணி போட்டு தெரியுமா? ஆண்டனி ஃப்ளெக்ஸ்னு ஒருத்தர் எடுப்பாப்புல. அவர் கூட வீடியோ போட்டாப்புல. அவரை பார்த்து தான் நான் எடுத்தேன். அவர் இதே மணிக்கு பார்த்தீங்களா நெட்டுக்காண்டி அவர் இதே மணிக்கே தான் வீடியோ போட்டுப்பாரு. அவரை பார்த்தே நான் காப்பி தான் அடிக்கேன். நான் ஒன்றுமே நானாக போட மாட்டேன். எல்லாம் காப்பிடுவேன். அப்படியே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அடுத்த வீடியோ நம்ம க்ளோவால் எப்படி தடமாக போடுறது அப்படின்னு ஒரு சீரீஸ் எடுத்துக்க போகிறோம். க்ளோவால் எப்படி தடமாக போடுறது, ஹெட்ஷாட் ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் சீசன் ஆரம்பிக்குமா இல்லை க்ளோவால் சீசன் ஆரம்பிப்போமா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஹெட்ஷாட்டுன்னு போடுங்க. இல்லை க்ளோவால்னு போடுங்க. க்ளோவால்னால் தடமாக இருக்கும். நீங்கள் இது பிசி பிளேயர் மணிக்கு விளாட்லாம். ரெட் ஹார்ட்டை காமிப்பேன் நான். அப்போ ரெட் ஹார்ட்னா அதான். ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா என்ன யோசிக்கிறீங்க, அந்த முன்னாடி இல்லைன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அதுவே இல்லை. ரெட் ஹார்ட்னா ஸ்கோப்பில் தெரியல. ரெட் கலரில் தெரியுமா? அதான் ரெட் ஹார்ட். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பழகிட்டே இருப்பாரு. 2 அடியில் 2 ஹெட்ஷாட்டு அங்கங்கே அழுத்திடும். எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு ஆட்டையாக ஃபினிஷாக ராய் ஸ்டாராகவே இருந்தாலும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.